ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? ஒரு வழியா வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. கடுமையா உழைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமே அப்படின்னு கொடைக்கானலுக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அங்க போற வழியில என்னன்னா மக்கள் கேட்டுக்கிறாங்க வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு சைகையிலே பதில் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு சைகையில மெசேஜை கொடுத்துட்டு கொடைக்கானல் போன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயங்கர வரவேற்பு, பூங்கொத்து, ஷால்வன்னு ஏகப்பட்ட விஷயத்தை கொடுத்து உற்சாகமா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. தெலங்கானால புதுசா ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தெலங்கானா ராஷ்டிரிய சமிதின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அது பிஆர்எஸ் மாத்துறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அதிருப்தியில விலகி இருந்த சந்திரசேகர் ராவுடைய பொண்ணு புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, தெலங்கானா ராஷ்டிரிய சேனான்னு. இப்படி தெலுங்கானால ஒரு பக்கம் புதிய கட்சி தொடங்க, அங்கிட்டு ஆம் ஆத்மி அடடா பாவம் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் பாஜக அடுத்தடுத்து இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல கடுப்பான அந்த கட்சி உறுப்பினர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஹர்பஜன் சிங் வீட்டுக்கு போய் துரோகி அப்படின்னு எழுதி போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. லேசுப்பட்ட காரியமா லேசுப்பட்ட காரியமானு கேட்குறாங்க. குழந்தைகளை சமாளிக்கிறது, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கே அந்த அளவுக்கு அடம்பிடிப்பாங்க. இப்போ தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு இவர் சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன்னா, என் பையன் என்னால் சமாளிக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு விசிக நிர்வாகி ஒருத்தர் புகார் கொடுத்திருக்கிறார். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பரப்புரையின் போது குழந்தைகளிடம் எப்படி நீங்க வீட்டில் மிட்டாய்க்கும் துணிமணிக்கும் எப்படி அடம் பிடிச்சி மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. இதனால என் வீட்டில் என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிகேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்பந்தமா குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியா, ஓட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு விஜய். இது சட்ட ரீதியா ரொம்ப குற்றமான விஷயம்.
அதாவது பாருங்க, எல்லாத்துலயும் இவங்க தான் முதலிடம் பிடிக்கிறாங்க. இப்ப தேர்தல்ல வாக்குப்பதிவுலயும் அவங்க தான் முதலிடம். என்னப்பா யாரை பத்தி பேசுற அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல. வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாறு காணாத வாக்குப்பதிவு, அதுக்கு என்ன தெரியுமா காரணம் அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே போய்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. வழக்கமான வாக்குப்பதிவு தான், வியப்படைவதற்கு ஒன்றும் கிடையாது. எஸ்ஐஆர் மூலமாக ஏராளமான வாக்குகள், லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குகள் நீக்கம் செய்யப்படாமல் இருந்து இந்த வாக்குப்பதிவு நடந்திருந்தால் பழைய மாதிரியே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்றுதான் நாம் பேசியிருப்போம். ஆனால் எஸ்ஐஆர் மூலம் இதுவரையில் பதிவு செய்யப்படாமல் இருந்த வெறுமன எண்ணிக்கையில் மட்டுமே இருந்த வாக்குகள் லட்சக்கணக்கில் செய்யப்பட்டிருப்பதனால் இப்போது கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் 20 to 25 லட்சம் பேர் இணைவார்கள். அது அந்த எண்ணிக்கையில் கூடுதலாக சேருவார்கள். அதுபோல் இந்த தேர்தலிலும் 20 to 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்படியா சொன்ன அண்ணன் அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சும்மாக்கும் சொல்லல, களத்துக்கு போயிருக்கேன், மக்களை சந்திச்சிருக்கேன், அதன் அடிப்படையில் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா திராவிட மாடல் 2.0 பிரகாசமா தெரியுது அப்படின்னு சொல்றார். இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்த அனுபவத்திலிருந்து இதை நாங்கள் உணர்கிறோம். அதெல்லாம் சரினே. இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன விஷயம்? எதன் அடிப்படையில் அதை சொன்னீங்க? தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும் என்கிற பொருளில் சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான். தேர்தல் முடிவு வரட்டும். அண்ணன் ஒரு பக்கம் ஒரு வியப்பும் கிடையாதப்பா, எப்பவும் போலதான் தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு, எஸ்ஐஆர்னால அந்த பெர்சன்டேஜ் அதிகமாக தெரியுதுன்னு சொல்ல, இந்த பக்கம் தாவேக நிர்வாகி நிர்மல் குமார் என்ன தெரியுமா சொல்றார்? இந்த தலைமுறையில யாராச்சும் இப்படி ஒரு தேர்தலை பார்த்திருப்பீங்களா? குடும்பமா கோயில் திருவிழாவுக்கு போற மாதிரி போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இதனால என்ன தெரியுது? நாங்க ஜெயிப்போண்டு பிரகாசமா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல வாக்குப்பதிவு எப்படி நடந்திருக்குன்னு, மக்கள் எவ்வாறு வாக்களிச்சாங்கன்னு இது போன்ற ஒரு தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்களா? மக்கள் இவ்வளவு ஆர்வமா ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரியும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்கள் ஏதோ ஒரு அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி ஒரு திருமணம் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இன்னைக்கு வாக்களித்து மக்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த தலைமுறையில் நம்ம தலைமுறையில் இந்த மாதிரி பார்க்கல. கண்டிப்பாக இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை விரும்பிய மக்கள், கண்டிப்பாக அதுக்கு நம்ம முழு அளவில் அவங்களுடைய மாற்றத்தை விரும்பிய மக்களும் குழந்தைகளும் பெண்களும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை, பெரிய ஹானர் செய்ய வேண்டிய நேரம் இது. எல்லாரும் விரும்பிய ஒரு தருணமாக, அவங்க காத்திருந்த தருணமாக இருக்கு. அது கண்டிப்பா அதற்கான மரியாதையும் அதுக்கான நம்பிக்கையும் அதுக்கான ஒரு பெரிய ஹானரும் கண்டிப்பா இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. எங்களை பார்த்து அவங்க இதை செஞ்சு விட்டாங்க, எங்களை பார்த்து இவங்க இதை காப்பி அடிச்சு விட்டாங்க, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரேம்பா கூட்டோட ஏகப்பட்ட விஷயம். அந்த வரிசையில தம்ஸ் அப்பையும் சேர்த்திருக்கிறாங்க. தம்ஸ் அப்புங்கிறது எங்களுடைய வேட்பாளர் எல்லாம் காட்டினது. ஸோ அதுதான் அவர் சொல்லிட்டாங்க. எங்களுடைய வேட்பாளர் எல்லாம் நாங்கள் காட்டியது தம்ஸ் அப் தான் எங்களுடைய பிரச்சாரத்துல. அதுதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தம்ஸ் அப் தான் காட்டினவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தாங்கன்னா சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் பார்த்த பெரிய வேலையை 5 வருஷத்துக்கு ஒரு அந்த குடும்பம், அதாவது கோபால குடும்பம், திரு ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும் பார்க்குற பெரிய வேலையை தேர்தல் பிரச்சாரம் தான். அதை தாண்டி அவங்க எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 25 நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதான் அந்த குடும்பத்திற்கு பார்க்குற பெரிய வேலையை. அந்த வேலையை செஞ்சு முடிச்சோன்னு எப்பயும் போல நேற்று அவருடைய மகன் ஃபாரின் கிளம்பிட்டாரு, துபாய் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவர் கொடைக்கானல் போயிட்டாரு. இதை தவிர்த்து இந்த குடும்பம் எந்த வேலையும் செய்யலை. மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் மக்களுக்கு தெரியும்.
இனிமேல் முழு ஓய்வு தான் அவங்களுக்கு. அதாவது எப்பப்பா முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள். என்னப்பா அப்படி என்ன வெறுத்து போயிட்டா அப்படின்னா, ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் ஏறினதுக்கு எஸ்ஐஆர் காரணம்னு ஒரு தரப்பு, இல்ல நாங்க தான் காரணம்னு இன்னொரு தரப்பு, இல்ல அரசின் மீதான எதிர்ப்பு அதுதான் காரணம்னு இன்னொரு தரப்பு, இப்படி ஏகப்பட்ட கோணங்கள்ல பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த வரிசையில அண்ணனும் இந்த வாக்கு சதவீதத்தை பத்தி பேசி இருக்கிறார். இந்த வாக்கு சதவீதம் என்பது, அது இந்த விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்பது திமுக அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இருக்கின்ற அந்த கோபத்தை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை, அவங்க மேல ஒரு வெறியை வச்சிருக்காங்க. அதுதான் இவ்வளவு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இந்த வாக்கு சதவீதமானது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கு சதவீதமாக இருக்கு. மக்கள் ஓட்டு சதவீதம் பாருங்க, எவ்வளவு எழுச்சியான வாக்கு, எவ்வளவு ஒரு வேகமா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான வாக்காக தான் இந்த வாக்குகள். அது சும்மா ஆட்சிக்கும் கண்மூடித்தனமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாஜக இப்படித்தான் கட்சியை உடச்சுடுவோம், அதுக்கப்புறம் கட்சியை காணாம போயிடும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பாஜகவோட வளர்ச்சியை பார்த்து விருப்பப்பட்டு எல்லாரும் பாஜக சேர்றாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அண்ணன். எதை சம்பந்தமா பேசுறாருன்னா, இந்த ஆம் ஆத்மில இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் போய் சேர்றாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. பாஜக மேல மக்கள் 2047 விக்சித் பாரத் பிரதமர் அவருடைய செயல்பாடு இதை பார்த்து பலரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய வேகமானது மிக சிறப்பாக இருந்தது. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஒப்பீட்டுக்கு நியாயம் வேணாமா? காங்கிரஸ் திமுக ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி, அவங்க இப்பதான் வந்தாங்க, அவங்கள போய் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் சொன்ன உடனே ஓஹோ அவரா அப்படின்னு யோசிப்பீங்க. இவர் வேற. அதாவது அவர் இப்பதான் களத்துல இறங்கி இருக்கிறார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டமைப்பு இருக்கு. ஒவ்வொரு பூத்துல இருந்து, ஒவ்வொரு கிராமத்துல இருந்து, ஒவ்வொரு தொகுதியில இருந்து அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. ஆனா இவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால அவர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியாக சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இதை கண்டிப்பா நிறைய ஊடகங்கள் இதை கணித்து கூறியிருக்கின்றன. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அண்ணன். அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்காம இருந்திருந்தா கூட ஏதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா மக்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜகவை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்ததுனால தான் அவர்களுக்கு வீழ்ச்சி. தனியா நின்று இருந்தாலும் சில தொகுதிகள் அதிகமாக அவங்க பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே நிலைதான் புதுச்சேரியிலும். எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் சில சலசபைகள் இருந்ததுன்னா அது சரியாயிடுச்சு. ஆனால் எங்களும் மட்டும் இல்லை, அதே போல அவங்க கூட்டணியில் இருந்தது பாரதிய ஜனதாவும் என்ஆர் கட்சியும், அதுலேயும் சலசலப்பு இருந்தது. இந்த தேர்தல் ஒரு வினோதமான தேர்தல், யாரும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைவர் ஆட்சி அமைக்கும். இப்படியே பேசின அண்ணன் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அது சார் அவங்க எப்பயுமே அப்படித்தான், அவங்க ஒரு பழக்கமாவே வச்சிருக்கிறாங்க, நேரடியா வர்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி தான் எப்படியாச்சும் புறவாசல் வழியா வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதாவது பாஜகவினுடைய வேலையை நேரடியா தேர்தல் நின்று வெற்றி பெறது கிடையாது. பல மாநிலம் நீங்க பார்த்திருப்பீங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அவர்கள் ஆட்சியை கவுத்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கி. அதே போல பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அவருடைய காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சது சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி. இப்படி சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி தான் அவங்க ஆட்சி அமைச்சுக்கிறாங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி நேரடி தேர்தலில் வெற்றி பெறது கிடையாது. அவங்களுக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட பொதுச் செயலாளர் யாருன்னு சொன்னா வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவுத்துறை, சிபிஐ இவங்களை வச்சு மிரட்ட வேண்டியது. சட்டமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை மிரட்டி அந்த கட்சியில சேர்க்க வேண்டியது. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கைவந்த கலை. இது ரொம்ப காலம் நீடிக்காது. பாரதிய ஜனதாவுக்கு அழிவு காலம் வரும். இவர்கள் எந்த வேலையை செய்யறாங்களோ அதை மாற்று ஆட்சி வந்தா இதை விட அவங்களுக்கு மோசமா செய்வாங்க. ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இது பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கல. அதாவது மம்தா பானர்ஜி அம்மையாக தொல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு தொல்லை. நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு தினமும் நான் போராட வேண்டியதா இருந்தது அந்த கிரண்பேடியை எதிர்த்து. ஸ்டாலின் அவர்கள் அந்த ரவியை எதிர்த்து போராடினார், இந்த ஆளுநரை எதிர்த்து. இப்படி போராடி தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஜனநாயகத்தை அதாவது குழி தோண்டி புதைக்குது பாரதிய ஜனதா கட்சி.
ஆனால் வட மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. காலம் வரும், மாற்றம் ஏற்படும். நாட்டில் கண்டிப்பா தலைவர் ராகுல் காந்தி பிரதமரா வருவாரு. அவரு ஊர்காவல் படையை சேர்ந்தவர், துணை ராணுவத்தோட துப்பாக்கி வாங்கி போஸ் கொடுத்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பவம் பார்த்துங்க. ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. இதுதான் சாக்குன்னு பூட்டை உடைச்சு உள்ள புந்து கைவரிசையை காட்டியிருக்கிறாங்க. ஆர்வமா போய் ஓட்டு போட்டு வந்த ஏகப்பட்ட பேர் 4ஆம் தேதிக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. என்னப்பா 4ஆம் தேதி எப்பப்பா வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதாவது பக்கத்து மாநில தேர்தல் நடக்குது, சரி இங்கதான் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, உடனே சொல்ல வேண்டியதானே, ஏன் 4ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு மனசுக்குள்ள கேள்வி இருக்கும். இந்த நடைமுறையில எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா கொஞ்சம் சீக்கிரமா ரிசல்ட் சொன்னா நல்லா இருக்கும். இங்கே முன்னாடியே எண்ணிட்டாங்கன்னா அங்க ஏதாச்சும் பாதிப்பு வருமா வராதாங்கிற சிக்கலுக்காக அப்புறம் எண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெறும் ஸ்டேட் பார்ட்டிஸ் மட்டும் நம்ம ரூல் பண்றது இல்லை, நேஷனல் பார்ட்டிஸும் இருக்குது. ஆனால் நேஷனல் அலையன்ஸ் பார்ட்டிஸ்லாம் இங்க சப்போஸ் ஓட்டு எண்ணி அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அது நாளைக்கு அடுத்த ஸ்டேட்லயும் பாதிக்குங்கிற காரணத்துக்காக எண்ணாம இருக்கிறாங்க. நம்ம இங்க இது மெஜாரிட்டி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு வங்கி அங்க வாங்கணும் அப்படிங்கிறது பிற கட்சிகளுக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தணும் என்றது ஒரே நாள்ல கூடிய சீக்கிரம் ரொம்ப லேட் பண்ணாம ஒரு 2 நாள் 3 நாள் கூடிய சீக்கிரம் எண்ணணும். இது ஒரு வழிக்கு ஓகே அது, ஏன்னா வெளி மாநில எலெக்ஷன் நடக்கிறதுனால. ஆனா இவ்வளவு நாள் தாமதம் பண்றது ரொம்ப இது மக்களுக்கும் சிரமம். இது அரசு அதிகாரிகளுக்கு வேலைப்பாடுகள் கூடுதல். குறுகிய நாள்லே டக்குன்னு ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு பார்த்து எண்ணி சொல்லிட்டாங்கன்னா அது கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். ஓட்டு போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாயந்தரமே யார் வேணுங்கிறது தெரியலாம். இவங்க என்னங்கிற அவசியம் இல்லையே. நீங்க 10 நாள்ல தள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக 2 நாள்ல நீங்க இது சொல்லலாம், ரிசல்ட் சொல்லனா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட ரிசல்ட் தான் கண்டிப்பா அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. மற்ற மாநிலங்களையும் சேர்த்து சொன்னா இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தான். நடந்து 10 நாள் கழிச்சு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்குதுங்கிறது ரொம்ப காலதாமதமானது. அது தமிழ்நாட்டு மட்டும் முன்னாடி சொல்லணும், மீது மாநிலம் அவங்க எப்போதும் சொல்லிக்கலாம். ஒரே நேரத்தில் எண்ணி ரிசல்ட் சொல்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மனநிலையில் மாற்றம் வரலாம். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடையை மட்டும் நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர